ஆசியா கண்டத்தில் பெருந்திருவிழா மதுரை சித்திர திருவிழா. இப்படி ஜல்லிக்கட்டு, சேவக்கட்டு, கிடாய் முட்டு, பந்தய மாடு, இப்படி வீரமான ஒரு மண்ணு தான் இது. கோயில் திருச்செல்ல ஏதோ ஒரு கண்ணு போயிருச்சு. கண்ணு இருந்தால் புதூருக்கு பக்கத்தில் கொடூர மாடு ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள ஓடி போய் கரும்பு கடைக்குள்ள போய் அலங்காநல்லூரில் ஒண்டி கரும்புக்குள்ள ஒளியிறேன். கரும்போட குத்தி அந்த கரும்புக்குள்ள குத்தி அவனை வெளியே தூக்கிடுச்சு. ஏன்னா அப்படி குத்தி கொடூரமான மாடுகள்லாம் இருந்தது. ஏன்னா 4 கால் பாய்ச்சலுக்கும் 2 கால் பாய்ச்சலுக்கும் நிறைய இடைவெளி வித்தியாசங்கள் இருக்கு. அறிவை சார்ந்துதான் மாடை பிடிக்கணுமே தவிர இது பல டென்னேஜ் பவர். என்னடா அப்படின்னு சொல்லி மனிதனை அரட்டுறோம்ல, அது மாதிரிதான் நம்மளே அரட்டி பார்க்கணும். அப்படின்னும் போது அது ஸ்ட்ரகிளுக்கு நிக்கணும். அப்படின்ற கூட என்ன செய்வானா விலகிருக்கான். விலகிட்டானா என்ன சார், அது பயன்படுத்துது, உங்களை அலர்ட் பண்ணுது. மஞ்சள் சிகப்பையை அடிச்சு வச்சிருப்பாங்க, அப்படியே பாட்டா பிரிக்கும். விலகுடா முடியாத பட்சத்துல லைட்டை 2 தாரை வைப்பாங்க, அப்படி விலகிடும். தாருன்றது சும்மா லேசா டச் பண்றது, வெளியேறிடு. புடிச்சு பார்த்தோம், அடிச்சு பார்த்தோம். அதுலயும் சில மாட்டுகள்லாம் நம்ம நெக் போக்கா பிடிக்கும். இப்போ உள்ள வீரர்கள் எப்படின்னா, உள்ள வரும்போதே 50க்கு மேற்பட்ட வீரர்களை செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு டீமு, இந்த ஒட்டை நான் தான் வாங்கணும், இது நான் தான் ஒரு டீமா செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவங்க டீமா செக் பண்ணிக்கிட்டாங்க. 10 டோக்கன் தரீங்களா, டோக்கனை விற்கிறாங்க. 5 டோக்கனு கொடுத்தா எனக்கு 50,000 கொடு, 10 டோக்கன் கொடுத்தா எனக்கு 20 சைக்கிள் வாங்கி கொடு, 7 டோக்கன் கொடுத்தா எனக்கு 4 பிரிட்ஜ் வாங்கி கொடு, இப்படி சொல்லி வியாபார தன்மைகளாக மாறிடுச்சு. நம்மளுடைய போக்குவரத்து செலவு இருக்குது, எல்லா செலவு இருக்குன்னும் போது அடிக்கிற பந்துலே நம்மளுக்கு தெரியும், பிடிக்கிற மாட்டில் தெரியும். சரி, இன்னைக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நம்மளுக்கு பின்னால் ஒரு படைபலம் இருக்குது, அந்த படைபலத்துக்கு சாப்பாடு வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு வண்டி ட்ராவலுக்கு பணம் செலவு பண்ணணும். நம்ம இதுக்கான போக்குவரத்து இருக்குது, குடும்பத்துக்கான செலவுக்கு அப்பா அம்மாவை ஊக்கப்படுத்துறதுக்காண்டி என் மயன் வராண்டா, திரும்பி வருவாண்டான்ற ஒரு நம்பிக்கையை எந்த அளவு கொடுக்குறேன்னா, என் தாய்க்கு கொடுக்குற பரிசும் பொருளையும் கொடுத்துருந்தா எந்த தாயுமே என் பிள்ளை எப்படா வருவான்ற காத்து உட்காந்துருக்கேன். தினந்தோறும் போரை சமாளிக்கிறது தான் அந்த ஜல்லிக்கட்டு கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க. ஏன்னா அந்த இதில் இருக்கும்போது என்னுடைய தாய் வீரத்துணூறு கொடுத்து போருக்கு சென்று வாடான்ற மாதிரி ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுலையும் எங்களை கூப்பிட்டு வச்சு ஆளாத்தி எடுத்து எங்கள் ஊருக்கு வந்திருக்க மாடுபிடி வீரர் வருக, காளை உரிமையாளருக்கு காளைக்கு துணூறு போட்டு ஆளாத்தி எடுத்து வரலாறு உண்டு. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பாடு வைப்பாங்க, ஆளாத்தி வச்சு வீட்டுக்கு விருந்து கூப்பிடுவாங்க, வாங்க இங்கே சாப்பிடுவாங்க, அங்கே சாப்பிடுவாங்க, இங்கே சாப்பிடுவாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்ட வரலாறு உண்டு. ஆனால் இன்னைக்கு 10 டோக்கன் தரீங்களா, டோக்கனை விற்கிறாங்க. இன்னைக்கு எப்படின்னா 5 டோக்கனு கொடு, 5 டோக்கனு கொடுத்தா எனக்கு 50,000 கொடு, 10 டோக்கன் கொடுத்தா எனக்கு 20 சைக்கிள் வாங்கி கொடு, எனக்கு 7 டோக்கனு கொடுத்தா எனக்கு 4 பிரிட்ஜ் வாங்கி கொடு, இப்படின்னு சொல்லி வியாபார தன்மைகளாக மாறிடுச்சு. ஜல்லிக்கட்டு வியாபார தன்மைகளாக மாறி இந்த டோக்கன் முறைன்னு வந்தது மிகப்பெரிய வியாபார தன்மையாக மாறி இன்னைக்கு ஜல்லிக்கட்டே பார்த்தீங்கன்னா டோக்கன் அரசியல், மிகப்பெரிய அரசியல். ஜல்லிக்கட்டு வீரனும் அந்த அளவு சம்பாதிக்கிறாங்களா இதுக்குள்ள? அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாவரம்ன்றது 8 கோடி 7 கோடி. அந்த 7 கோடி 8 கோடியும் நடத்தக்கூடிய அந்த அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் உலக தமிழர்கள் எங்கும் உள்ள வாழும் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய வாழும் தமிழர்கள் பல மில்லியன் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் தூக்கி பிடிங்க தமிழர்களுக்கு உலகத் தமிழர்கள் மில்லியன் கணக்கில் கொடுத்து அந்த ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறாங்க. அது போக ஸ்பான்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர்கள் பூரா இந்த ஜல்லிக்கட்டை ஊக்கப்படுத்தணும், பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போகணும்னு சொல்லி. ஆனால் அது முறையாக நடக்கிறது கிடையாது. அகண்ட திரையில் வெளிப்படுத்த வேண்டும், அகண்ட திரையில் வெளிப்படுத்தி சிறந்த மாடு சிறந்த வீரர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இதை வெளிப்படை தன்மையாக நடத்த வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு வீரன் 7 காலையோ 8 காலையோ 9 காலையோ 10 காலையோ 20 காலையோ பிடிக்கிறானோ,
எந்த அளவுக்கு 7 நிமிஷம் 5 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம் மாடு விளையாடுதோ அந்த அளவுக்கு அகண்ட திரையில் வெளிப்படுத்தி ஒவ்வொரு வீரனுக்கும் வெளிப்படை தன்மையாக நடத்த வேண்டும் சொல்லி தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே வரோம். நினைக்கிறேன்னா இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வரேன்னா நான் இது என் தன்மானத்துக்காக போறேன். தினம் தினம் நம்ம போகும்போது ஒரு பயிற்சியும் கிடைக்குது, இதனால ஒரு மணியும் கிடைக்கும் அப்படின்றது உண்மைதானே? ஓடுற பந்தய குதிரைக்கு அதுக்கான உழைப்பு இவ்வளவு நாள் டெய்லி நாளை வேஸ்ட் பண்றோம், நம்மளுடைய வீரத்தையும் வேஸ்ட் பண்றோம், நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும், நம்மளுடைய போக்குவரத்து செலவு இருக்குது, எல்லா செலவு இருக்குன்னும் போது அடிக்கிற பந்துலேயே நம்மளுக்கு தெரியும், பிடிக்கிற மாட்டில் தெரியும். சரி இன்னைக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நம்மளுக்கு பின்னால் ஒரு படைபலம் இருக்குது, அந்த படைபலத்துக்கு சாப்பாடு வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு வண்டி ட்ராவலுக்கு பணம் செலவு பண்ணணும், நம்ம இதுக்கான போக்குவரத்து இருக்குது, குடும்பத்துக்கான செலவுக்கு அப்பா அம்மாவை ஊக்கப்படுத்துறதுக்காண்டி என் மயன் வராண்டா திரும்பி வருவாண்டான்ற ஒரு நம்பிக்கையை எந்த அளவு கொடுக்குறேன்னா, என் தாய்க்கு கொடுக்குற பரிசும் பொருளையும் கொடுத்துருந்தா எந்த தாயுமே என் பிள்ளை எப்படா வருவான்ற காத்து உட்காந்துருக்கும். அது எந்த பிள்ளையார் நீ பணமோ எது கொடுத்தாலுமே அதை தாண்டி இருந்தாலும் கூட ஒரு பொருளோ ஒரு பணம்ன்றத அப்போ அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கெல்லாம் அள்ளி வாரி வழங்கியிருக்கேன். ஏம்மா இருந்தாங்கம்மா இது பிடிமா அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு மது போதை குடி போதையெல்லாம் கிடையாது, நம்மளுக்கு எந்த ஒரு போதை பழக்கம் கிடையாது. தாயின்றது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மயம் திரும்பி வருவான்ற ஒரு நம்பிக்கைன்றது தாய்க்கு கொடுக்குற நம்பிக்கை இதுதான். போயிட்டு வந்தேன்னா என் மயன் திரும்பி வருவான், குத்துற மாடவே திருப்பி என் மாடு பிடிக்க எங்கள் அம்மா பிடிக்க சொல்லுச்சு. ஏன்னா இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு, கொம்பு குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு, அதே இது இந்த பக்கம் சைடில் பாஞ்சு இந்த பக்கம் வந்துருச்சு, ரத்த குழாயே ஒரு சைடு லைட்டாக அத்துருச்சு. அடியப்புல ரத்தம் வந்து அப்படி வரும், தண்ணியை பீச்சிக்கிட்டு வரும். அந்த மாதிரி ரத்த கட்டியெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெருசு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் நிற்க முடியாத வந்த காட்சி. அப்படியே ரத்த கட்டியில் அப்படியே வந்திருக்கேன். எனக்கு மனசனம் முக்கியம், தாய்ப்பால் இல்லை ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் ஆம்புலன்ஸு கிடையாது, இன்றைக்கி தானே ஆம்புலன்ஸு. அன்றைக்கி வண்டி வாசியில் கிடக்கிற தூக்கி கொண்டு போய் மதுரையுடைய ராஜாஜி அரசு மருத்துவமனை கொண்டு வருவாங்க. அன்றைக்கி உள்ள உலகத்தில் இருக்கிற அந்த ஊசியை வச்சு திருப்பி தைப்பாங்க. மதப்பு ஊசின்றது கிடையாது. அன்னைக்கு இருக்கிற ஊசியை வச்சு கடக்குன்னு போட்டு குத்தி தைக்கிறது அப்படி தைச்சது தான் ஏகப்பட்ட உடம்புகளை வலியை கண்டு ஒன்றை வேற, அந்த வலி போதையில இருந்து வந்தவன் வேற, அந்த மணி தான் வந்தவன். ஏன்னா என்னைய போல எத்தனையோ வீரர்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உலகத்தமிழர்கள் போற்றக்கூடிய உலகமே பார்க்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுன்றது பிறந்த ஊர் மதுரை மண். அந்த மதுரை மண்ணில் ஓரத்தில் இருக்கக்கூடியதான் சிறிய ஊர் அவனியாபுரம், அலங்காநல்லூர், பாலமேடு. தாய் பூமியானது தான் மதுரை மண். ஜல்லிக்கட்டு பிறந்த பூமி, தாய் பூமியானது மதுரையுடைய மண் தான். அதே மாதிரி தான் எங்கள் ஆசியா கட்டத்தில் பெருந்திருவிழா, மதுரை சித்திரை திருவிழா, இப்படி ஜல்லிக்கட்டு, சேவக்கட்டு, கிடாய் முட்டு, பந்தய மாடு, இப்படி வீரமான ஒரு மண்ணு தான் இது. 400 ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் சுற்றி ஜல்லிக்கட்டு நடக்கும், வருடம் முழுதும் ஜல்லிக்கட்டு நடக்கும். இன்னைக்கு கோர்ட்டு சட்டம் குரோலியை பிடிச்சிருச்சு, எங்களை 6 மாதம் ஒடுக்கிருச்சு. 6 மாதத்தை ஃப்ரீயாக மாடுகளை பூரா கட்டி போட்டு சிறை கைதியாக அடக்குமுறை பண்ணிடுச்சு. நான் அந்த 12 மாதமே ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா அந்த கோயில் விழா முன்னிட்டு நடத்தக்கூடியது. ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதங்கள் பார்த்தீங்கன்னா கோயில், காளியம்மன் கோயில், சந்தனமாரியம்மன் கோயில், இந்த கோயில் அந்த கோயில் இந்த கோயில் சொல்லி பல கோயில் இப்போ தர்கா முன்னிட்டு நடத்தக்கூடியது. தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டிலே தெரியாத, யாருக்குமே தெரியாத உண்மைகள்லாம் இந்த மதுரை மண்ணில் போஞ்சிருக்கு. இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு இங்கே மதுரை மாநகரத்தில் களிமகுளம் ஜல்லிக்கட்டில் நடந்தது. வாடி வாசலை பள்ளி வாசலில் தொழுது மாடை அவுத்து விட்ட வரலாறு இருக்குது. சந்தனக்கூடுக்கு மாடை தொழுத வரலாறு இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் பூரா ஆர்சி சிலுவை போட்டு மாட்டை அவுத்து விட்ட வரலாறு இருக்குது. இது சமத்துவமாக விளையாடக்கூடிய இதில் அதில் இந்த கோயில் நகரமானது இந்த ஜல்லிக்கட்டில் எங்களுடைய இதுலேயும் பண்ணக்கூடியது. அந்த ஒண்டி நிக்கும் தெரியுங்களா? ஆமா, என்ன பிடிச்சு பாடுறான்னு அது ஒரு உருமு. ஆமா, நம்மளும் இதை ஏறி ஆகணும் அப்படின்ற அந்த கட்டம் வரும். அது எப்படி இருக்கும் அந்த காலம்? அதெல்லாம் நல்லா இருக்கும். சில மாடுகள்லாம் கட்டையை பறிச்சு பார்க்கும், கட்டையெல்லாம் அப்படியே பிரிச்சிருவாளுங்க. எப்படின்னா வெளியே வந்தனே அந்த தென்னை மர கட்டையை பாட்டா
மஞ்சள் சிகப்பையை அடித்து வச்சுருப்பாங்க, அப்படியே பாட்டாக பிரிக்கும். விலகுடா முடியாத பட்சத்தில் லைட்டை 2 தாரை வைப்பாங்க, அப்படி விளையிடும். தாருன்றது சும்மா லேசாக டச் பண்ணுறது, வெளியே ஏறிட்டு பிடிச்சி பார்த்தும் அடித்து பார்க்கும். அதுலேயும் சில மாட்டுகள்லாம் நம்ம நெக் போக்காக பிடிக்கணும். நின்று ஆள்லாத கிரவுண்டு ஆள் இருந்துச்சு, வீதியில் விரட்டி போராடி போயிடும். இன்றைக்கி ஆள்லாத கிரவுண்டில் நின்று பதறி அடித்து பார்க்கும். அதுலேயும் நம்ம தெளிவாக மாட்டை பிடிச்சி நில கொண்டாதான் போக முடியும். இல்லாட்டினா காலை கொண்டு வந்து, ஏன்னா 4 கால் பாய்ச்சலுக்கும் 2 கால் பாய்ச்சலுக்கும் நிறைய இடைவெளி வித்தியாசங்கள் இருக்குது. அறிவை சார்ந்து தான் மாடை பிடிக்கணுமே தவிர இது பல டென்னேஜ் பவர். இந்த பவர்கிட்ட நம்மளுடைய மூளையை வச்சு தான் யோசிக்க முடியுமே தவிர இந்த படத்தில் இருந்து கொம்பை பிடிச்சி அடக்கணும் அப்படின்றதெல்லாம் பைத்தியகரத்தனமானது. வெளியே வர்ற மாடு மாடு சுத்துற மாடுன்றத வாடி பக்கத்துல எங்க இருந்து பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி? அப்படிதான் கிரிக்கெட்ல எப்படி எந்த அளவுக்கு ஒரு பவுலர் பந்து போடுறான், அடிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு தெரிஞ்சு போகும், புதுசா அடிக்கிறவனுக்கு அவுட் ஆயிடுவான். அது மாதிரிதான் இதில் ரொட்டீனாக ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் பந்து ஆக்ஷன், இந்த கையில் இந்த ஆக்ஷன் வரும்போதே இந்த மண்டை ஸ்டைலு, காது, இந்த மாடு, இந்த திணுசு, இந்த உடைய ஃபோக்கஸில் எப்படி இருக்கோ அந்த மாட்டை பார்த்து அந்த நெளிவு சொலிவுகளை பார்த்து விலகிறது மட்டும்தான். அதிலே இதை தொடர்ச்சியாக நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாட்டை ஒரு பக்கம் இடது உரம் பாயுதா வலது உரம் பாயுதா, கண் பார்வை எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குன்ற பார்க்குற ஸ்டைலில் இருக்கிறவன். சில பேர் கொம்பை பார்த்துக்கிட்டே பாதி பேர் டர்ஜியாக இருவான். புல்ல இருக்கும்போது அமைதியா இருக்கும், சாந்தமா இருக்கும். அது வெளியே வரும்போது அதை அடிச்சு அனுப்பும்போது அதோட மூட்டுத்தனம் அதிகம். ஆமா, அது அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பாயறதுக்கு ரெடி ஆகணுமா, இல்லைன்னா எப்படி வந்தாலும்? ஆமா 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 டே என்னடா அப்படின்னு சொல்லி மனிதனை அரட்டுறோம்ல, அது மாதிரிதான் நம்மளே அரட்டி பார்க்கும். அப்படின்னும் போது அது ஸ்ட்ரகிளுக்கு நிற்கணும். அப்படின்ற கூட என்ன செய்வானா, விலகிடுவான். விலகிட்டானா என்ன செய்யணும், அது பயன்படுத்துது, உங்களை அலர்ட் பண்ணுது, புஷ்ன்றது. அப்போ புஷ்ன்னு அந்த அப்படின்னும் போது என்ன செய்யும், அது தன்னுடைய பூச்சை ஊற்றும். புத்துண்டு ஊற்றும் போது என்ன செய்யணும்னா உங்களை போடான்னு சொல்லி உங்களை இது பண்ணுறது. அதை விலகாமல் நம்ம நின்று அதை கணிச்சு பிடிக்கணும். அது ஏன் சவுண்டு அரண்டவனுக்கெல்லாம் இருண்டதெல்லாம் அரண்டவனுக்கு இது அதான் அந்த பயன்ற போல் அது ஊத்துன்றக்குள்ளே அங்கே விளையிறன்றக்குள்ளே வீரன் அதை நம்ம கணிச்சு நின்று வர விட்டு பிடிக்கிறது தான் திறமை. அது டீம் இல்லைன்னா நம்மளால ஜெயிக்க முடியுமா? அப்படி கிடையாது. டீம் வெளியே இருக்கக்கூடிய உதவிக்கு இருக்கலாம். ஆனால் என்னை என்னை தூக்கி திருப்பி ஒரே ஆளாக பிடிக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது அது வீரத்துக்கான அடையாளம் கிடையாது. உண்மையான அருமையாக நின்று தான் 10,000 பேர்த்துலையும் பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு உள்ள ரூல்ஸு இல்லை, பெரும்பாலும் நான் கேட்டேன்னா நிறைய பேர் இந்த வாடிக்குள்ள டீம் இல்லைன்னா நம்மளால அது இப்போ உள்ள வீரர்களை வச்சுக்கிறாங்க. இப்போ உள்ள வீரர்கள் எப்படின்னா உள்ளே வரும்போதே 50க்கு மேற்பட்ட வீரர்களை செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு டீமு, இந்த ஒட்டை நான் தான் வாங்கணும், இது நான் தான் ஒரு டீமாக செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவங்க டீமாக செக் பண்ணிக்கிட்டாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. 10,000 பேர்த்தில் எந்த டீமே செக் பண்ண முடியாது. தப்பு தான். உண்மையான ஆர்மியாக நிற்கணும். முதல்ல ஒரு வீரன் பிடிச்சி வரானா களத்தில் நின்று அங்கே எங்களை தூக்கிட்டு ஓடி வந்தாலே அது எங்களுக்கு அது ஒரு இழிவாக இருக்கும். நான் அங்கேருந்து ஓடி தான் வருவேன். எப்பயுமே எந்த காயம் பட்டாலுமே என் கூட இருக்க ஆர்வப்பட்டு 4 பேர் ஓடி வருவாங்க. தொடாத, என் கூட தனியாக ஓடிவா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ப்ரைஸை வாங்கி கொடுத்துட்டு போவேன். ஏன்னா அதை தூக்கிட்டு வரக்கூடாது, என்னை ஓரத்தில் ஒதுக்கி விடக்கூடாது. கட்டையில் மல்லு கட்டி சண்டை போட்டு, ஜல்லிக்கட்டு மல்லு கட்டுன்றது சண்டை போட்டாதாங்க அது சுவாரஸ்யம். எது மாடு அதிகமான விலை போன மாடு? தென் தமிழகத்தில் தமிழ்நாடே இந்த மாடுகள்னா அடே அப்பான்னு சொல்லி களம் பதறும், களமே கதறும். அந்த அளவுக்கு மதுரை மாவட்டத்தில் களம் தென் தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டில் களமும் பதறும், களமும் அதரும். ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்கக்கூடியவனும் எத்தனை பேர் அண்டி ஒதுங்கினது உண்டு. மைக்கில் பேசுகிறவனும் அச்சப்பட்டது உண்டு. ஏன்னா கொடூரமான குத்தி ஏகப்பட்ட மனிதர்களை சரிக்கக்கூடிய மாடுகள். இன்னைக்கு ஆண்டிச்சாமிக்கும் ஒரு கதை இருக்குது, மதுரையுடைய ஆமூர் நொண்டிச்சாமிக்கு ஒரு கதை இருக்குது, இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுடைய அவனியாவரம் ஐயனார் கோயிலுக்கும் ஒரு கதை இருக்குது. அது மாதிரி தான்
கண்ணனந்தலுடைய ஆமூர் மொட்டுவாள், ஆமூர் செவலை, குறித்துறை அடைக்கல வாத்தியார், சம்பகுளம் ஒத்தக்கண்ணு, கண்ணனந்தல் கலை எண்ணெய்காரி, வெற்றி எண்ணெய்காரி, சீனிவேலி எம்எல்ஏவுடைய எஸ்எம்எஸ் செல்வகுமாரனுடைய பெரிய காலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய தோட்டா காலை, இன்றைக்கி இந்த மாதிரி எண்ணி சொல்ல முடியாத மாடுகள் ரகத்தில் எண்ணி சொல்லாத மாடுகள் வந்து மதுரை மாவட்டத்தில் நிறக்க நின்றது. கொடூரமான மாடுகள். இப்போ நான் சொல்கிறேனே, இந்த சம்பக்குளம் ஒத்தக்கண்ணுன்னு சொல்லி ஒரு கண்ணு இருந்தது தான், நல்லா இருந்தது. கோயில் திருச்செல்ல ஏதோ ஒரு கண்ணு போயிருச்சு. கண்ணு இருந்தால் புதூருக்கு பக்கத்தில் கொடூர மாடு. ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளே ஓடி போய் கரும்பு கடைக்குள்ளே போய் அலங்காநல்லூரில் ஒண்டி கரும்புக்குள்ளே ஒளிகிறேன். கரும்போடைய குத்தி அந்த கரும்புக்குள்ளே குத்தி அவனை வெளியே தூக்கிடுச்சு. ஏன்னா அப்படி குத்தி கொடூரமான மாடுகள்லாம் இருந்தது. கலை எண்ணெய் காரி காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கு சக்கரை மாதிரி, அப்படியே லப்பர் குண்டு மாதிரி பிடிக்கிறவையெல்லாம் பறப்பேன். எவ்வளோ அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 20 லட்சத்துலேருந்து 60 லட்சம் வரைக்கும் காலை போயிருக்கு அப்படின்னு. எந்த காலம் நீங்கள் பார்த்ததுல இவ்வளோ விலை போன காலம்? விலை வந்து 10 நாளைக்கு 10 ரூபாய்க்கு கண்டு வாங்கி வளர்க்குறவன் பல வருஷம் இருப்பான். 10 ரூபாய்க்கு ஒரு கண்டை 10,000 ரூபாய்க்கு கண்டு வாங்கி மாடு வளர்க்குறவனும் பல வருஷம் இருப்பான். ஆனால் பல லட்ச ரூபாய்க்கு மாடு எடுத்தவன் 10 நாளைக்கு தான் இருப்பான். அப்படிலாம் மாடுகள் வந்து விலையை வச்சு மதிப்பு இல்லை பிரதர். விலையை வச்சு எதுக்கும் கொட்டி வாங்கிட்டு போயிடலாம். மாட்டோடைய திறமையை வச்சு தான். திறமைன்றதை வந்து எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் வாங்கிட முடியாது. அது பணம் இருக்கிறவனுக்கு அது கொடுத்து அது வாங்குறது வந்து அவனுக்கு ஈஸியாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை. என் வீட்டில் இன்றைக்கி பாதாம் பிஸ்தாவும் போட்டு பாயிறது இன்றைக்கி மந்தமாக பாயுது. வெறும் எச்சி தண்ணியும் கழனி தண்ணியும் வெறும் பச்சை புள்ள திண்ட மாடு, பாஞ்ச மாடு எத்தனையோ மாடு இருக்குது. மாட்டோடைய கொம்பில் இல்லை வீரம், மாட்டோடைய மனசில் தான் இருக்குது வீரம். முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கொம்பை எவ்வளோ தான் எடுத்தாலும் பாயணும். எவ்வளோ தான் கொம்பை எடுத்துக்கிட்டே இருந்தாலும் மாடு பாயணும்ல. மாட்டோடைய மனசா மாட்டோடைய கொம்பா, அது மூலம் தெரிஞ்சுக்குங்க.